தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஈரான் நாட்டின் ராணுவ தலைமை ஹார்மோஸ் நீரிணையை அனைத்து வகையான கப்பல் போக்குவரத்துக்கும் முழுமையாக மூடியுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அமெரிக்கா நடத்திய சமீபத்திய வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரானின் புரட்சிகர காவல் படை இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த நடவடிக்கை உலக அளவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. எண்ணெய் டேங்கர்கள், வணிக கப்பல்கள் உள்ளிட்ட அனைத்து சர்வதேச கப்பல்களும் ஹார்மோஸ் நீரிணை வழியாக செல்ல முழுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளது. தடையை மீறி இந்த நீரிணையை கடக்க முயற்சிக்கும் எந்த கப்பலும் ஈரான் ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்படும் என்று தெளிவாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களுக்குள் தடையை மீற முயன்ற 2 வணிக கப்பல்கள் மீது ஈரான் கடற்படை தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமைதி பேச்சுவார்த்தைகளில் இழுபறி நீடித்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து ஈரானின் பல்வேறு ராணுவ இலக்குகள் மற்றும் துறைமுகங்கள் மீது அமெரிக்கா நேற்று இரவு கடுமையான வான்வழி தாக்குதல்களை நடத்தியது. இதற்கு பதிலடியாகவே உலகின் மிக முக்கியமான கடல் வணிக பாதையான ஹார்மோஸ் நீரிணையை ஈரான் மூடியுள்ளது. மேலும் பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. மிக முக்கியமாக அமெரிக்காவில் அதிநவீன ஸ்டெல்த் போர் விமானமான F-35ஐ ஈரான் தாக்கிய சம்பவம் இந்த மோதலை புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. பெர்ஷியன் வளைகுடா மற்றும் ஓமன் கடல் பகுதிகளில் உள்ள எந்த கப்பலும் தங்கள் நங்கூரத்தை விட்டு நகர வேண்டாம் என்றும், மீறினால் எதிரிக்கு உதவுபவர்களாக கருதி தாக்கப்படுவார்கள் என்றும் ஈரான் ராணுவம் இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளது. தற்போது கத்தாரில் நடைபெற்று வந்த அமைதி பேச்சுவார்த்தைகள் முறிவின் விளிம்பில் உள்ளன. இந்த நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் முழு அளவிலான போர் வெடிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. உலக கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் சுமார் 20% இந்த ஹார்மோஸ் நீரிணை வழியாகத்தான் செல்கிறது. இதன் மூடல் காரணமாக சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இந்த நெருக்கடி நீடித்தால் ஏற்கனவே பாதிப்பை சந்தித்திருக்கும் உலக பொருளாதாரம் அதல பாதாளத்திற்கு செல்லும் நிலை ஏற்படும் என்று கூறப்படுகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.